ஒன்று அந்த நாட்டில் எவ்வளோ மின்சாரம் உற்பத்தி ஆகுது, ரெண்டு அந்த நாட்டில் ரயில்வே சிஸ்டம் எப்படி இருக்கு. இந்த ரெண்டும் தான் முன்னேற்றத்தோட அடையாளம். இந்த ரெண்டும் இன்று இந்தியாவை பொறுத்தவரையில் பரிதாபகரமான நிலையில் இருக்கிறது என்பது ஊரறிஞ்ச விஷயம். இப்போ ரயில்வேயினுடைய அமைப்பு, அதனுடைய வளர்ச்சி போக்கு, இவை அனைத்தும் இந்திய பொருளாதாரத்தை மட்டுமல்ல இந்திய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வைத்து பயங்கரமாக இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி ஒரு விவாதம் உங்களோடு நடத்துவது என்று நானும் ராஜேந்திர குமாரும் தான் முடிவு பண்ணோம். அந்த அடிப்படையில் இன்று ரயில்வே சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோளாறுகளையும் நம்முடைய விவாதத்தில் கொண்டு வந்து பொதுமக்களுடைய விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு அது பயன்படும் என்று நான் கருதுகிறோம். அதனால் நீங்கள் ஐசிஎஃப்ல தொழிற்சங்கத்தில் ஈடுபட்ட மட்டுமல்ல, ஆழமாக தொழில்நுட்பங்களையும் அறிந்த ஒரு தொழிலாளிங்கிற முறையிலையும், ஒரு வர்க்க உணர்வு பெற்ற விழிப்புற்ற தொழிலாளிங்கிற முறையிலையும், எஸ்எஃப்ஐல போராடிங்கிற முறையிலையும் உங்களோட பேசுவதில் எங்களுக்கு தகவல் கிடைப்பதில் ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி தரும். எனவே அது பற்றி நீங்கள் கொஞ்சம் முதல்ல இப்போ எப்படி இருக்குது, என்ன எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ஒரு ரவுண்ட் பேசலாம். நான் நீங்கள் பேச நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு ரயில்வே துறை மாதிரி ஒரு துறை வந்து எவ்வளோ ஒரு நாட்டுக்கு முக்கியத்துவம் உள்ளது. உலக நாடுகள் வந்து ஒவ்வொரு நாட்டோடைய வளர்ச்சியை வந்து ரயில்வே டெவலப்மெண்ட் தான் வந்து அந்த நாட்டோட வளர்ச்சியை சம்மந்தப்பட்டு தான் அவங்க பார்ப்பாங்க. அப்படிங்கிறத இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில ரயில்வேயோட ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிறதுல முக்கிய பங்கு வைக்கிறதுல சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரி எதிர்பார்ப்போட ரயில்வே பார்த்தா அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது தான். ஆனா வளர்ச்சி இருக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா வந்து அதெல்லாம் முழுக்க அந்த வளர்ச்சியை கூட கார்பரேட்டுக்கு தாரை பார்க்கிற மாதிரி தான் இப்ப இருக்கிற மோடி கவர்மெண்ட், பாஜக அரசாங்கம் உள்ளது. ஆனா ரயில்வேக்கான இந்திய ரயில்வே லாப சம்பா தொழிலாக்கிருக்காங்க, சர்வீஸ் செக்டரா ஆகல. சொல்ல வரீங்க ரயில்வே சர்வீஸ் செக்டர் குட்ஸை வேகமாக கொண்டு வருவதற்கும் பயணிகளுக்கு வேகமான பயணிகளை கொண்டு சேர்ப்பதற்கான நோக்கத்தோட இல்லாம கார்பரேட் லாபம் சம்பாதிக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்றீங்க. புதிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிற, தொழில் வாய்ப்பு அளிக்கிற மாதிரி தான் அவங்க பண்றாங்க. அல்ஸ்டாம், டிட்டாகர், அல்ஸ்டாம் இருக்காங்க. அல்ஸ்டாம் வந்து மெட்ரோல அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஆமா, நம்ம இந்தியா இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல் ஒன்று இருக்கு, அது அல்ஸ்டாம் தானே. இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல் டைப்ல இருக்காங்க. ஆனா வந்து இந்திய மெட்ரோ இதுல வந்து அல்ஸ்டாம் அதிகம் செலுத்துறாங்க. நம்ம பப்ளிக் செக்டர் இருக்கு, ஐசிஎஃப் இருக்கு. இந்தியாவோட முதல் மெட்ரோ கல்கட்டாவில் உருவாகும் போது ஐசிஎஃப் தொழிற்சங்கம், நம்ம இந்திய ரயில்வேயோட ஐசிஎஃப் தான் முதல்ல 84 உருவாகின. இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற புதிய டெக்னாலஜி தகுந்த மாதிரியான மெட்ரோ ரயில்வே இன்னும் வந்து ஐசிஎஃப்ல தயார் பண்ணி 84 உருவாக்குனது. ஆனா என்னன்னா டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்ச 1940 நாம் 47 சுதந்திரம் அடைஞ்சோம். 49 சுதந்திரம் அடைஞ்ச சைனாவோட வளர்ச்சியை கம்பேர் பண்ணா நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோம். இப்போ வந்து அன்னைக்கு வந்து 1950 கணக்கு எடுத்துக்கிட்டா 50ல நம்ம வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து 22,000 கிலோமீட்டர் ரயில் இருந்து சைனா. ஆனா நம்ம வந்து அப்பயே கிட்டத்தட்ட 52,000 கிலோமீட்டர் நீளம் உள்ள இப்ப வந்து 69,000 சில்லற இருக்கும். ஆனா அவங்க 1,15,000 என்னவோ போயிட்டாங்க. அந்த அளவுக்கு முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ஹை ஸ்பீட் ரயில்வேல வேர்ல்டுல முன்னணியில் இருக்கிற நிறுவனமா சைனா இருக்கு. ஆனா நம்ம வந்து ஹை ஸ்பீட் ரயில் இப்பதான் அதுக்கு துவக்கிட்டு இருக்கோம். அவங்க குட்ஸ் எல்லாமே ஹை ஸ்பீட்ல எல்லா நம்ம குட்ஸ் அப்படி ஒரு இப்பதான் ட்ராக் போட்டிருக்காங்க. டெடிகேட்டட் காரிடார், இப்ப வந்து சரக்கு போக்குவரத்துக்கான டெடிகேட்டட் காரிடார் இப்பதான் போட்டிருக்காங்க. அதையும் முழுக்க தனியாருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அரசு பண்ணும், ரயிலை இயக்குறது வந்து
தனியார் இயக்குவாங்க. அப்படிதான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அதனால அது மட்டும் இல்ல, வளர்ச்சி வந்து ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குற வளர்ச்சியா இருக்கணும்ல, அது இல்லை. இப்ப சமீபத்துல ஏப்ரல் 24 ஒரு 2% ஆட்குறைப்பு செய்வதுன்னு சரண்டர் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வெளியிட்டு இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 29,000 கிட்டத்தட்ட சராசரி 30,000 வேகன்சி வந்து ஒழிச்சுக்கிட்டுருவாங்க. அவ்வளவுதான். அது வந்து புதுசா உருவாக்க முடியாது, சரண்டர் பண்ணுவாங்க. அது வந்து அவுடேட்டட்னு சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? அவுடேட்டட்னு அவங்க சொல்றாங்க. ஆனா வந்து அது தனியார் மயமாக்குறது தான். டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னா பரவாயில்ல, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணல. இவங்க வந்து அது தனியார்ட்ட கொடுக்கறதுக்காக முக்கியம். அந்த பாயிண்ட் தான் முக்கியம். ரீஎங்கேஜ்மெண்ட் அவங்க சொல்றாங்க. ஆனா ரீஎங்கேஜ்மெண்ட் எல்லா இடங்களையும் பண்றது இல்ல, ரொம்ப மினிமம் தான் பண்றாங்க. இப்போ வந்து வெல்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஸ்பாட் வெல்டிங் இருக்கு, இயந்திரமயமாக்கப்பட்ட வெல்டிங். ஆனா அதுல வந்து கொஞ்சம் தான் ஒரு மாறும், பெரிய அளவுக்கு மாற போறதில்ல. ஆனா அதை முன் வச்சுக்கிட்டு இவங்க வந்து பெரிய அளவுக்கு சரண்டர் பண்றதுதான், சர்ப்ளஸ் பண்ணி அதை வந்து கான்ட்ராக்ட் விடுறதுக்கு தான் அவங்க பண்றாங்க. அப்படிதான் அதுக்கான முயற்சி தான் எடுத்துட்டு. நீங்க சொல்ற மாதிரி நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான புதிய லைன் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அது பண்றது இல்லை. தொடர்ந்து வந்து காலி இடங்களை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2.5 லட்சம் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பாயின்ட் பண்ணாமலே அந்த அப்பாயின்மெண்ட் நடக்கும். ஆனா அது டிலே ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ்ல டிலே ஆகும். 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு டிலே ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த ஆட்குறைப்பு வந்து 91ல 16 லட்சமா இருந்தது, இப்ப 12 லட்சமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இப்போ வந்து நவதாராள அந்த கொள்கை, தாராளவாதம், தனியார் மயம் இருக்கிற இந்த பீரியடு 51ல இருந்து அது வந்து என்னன்னா 51 to 90 வரைக்கும் 9 லட்சத்துல இருந்து 16 லட்சம் வந்திருக்கு. உயர்ந்திருக்கு. ஆனா 16 லட்சத்துக்கு 15 லட்சமா குறைஞ்சிருக்கு. இப்போ குறைஞ்சிருக்கு. ஆமா. ஆனா வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால குறையல. நிறைய ட்ரெயின் வந்து அதுக்கப்புறம் அதிகமா இருக்கு, கிலோமீட்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குட்ஸ் ட்ரெயின் அதிகமா இருக்கு, பேசஞ்சர் ட்ரெயின் அதிகமா இருக்கு. ஆனா ஆட்குறைப்பு நடந்தது. அதுக்கு பதிலாக 2 விதத்துல நடந்திருக்குல்ல. ஒண்ணு ஆள் குறைப்பு, ஆள் போடாது. அது தனியார் மயம் ஜாஸ்தியா இருக்கு. அவுட் சோர்சிங்கும் கான்ட்ராக்டைசேஷன் அதிகமா இருக்கு. கேஷுவல் எம்ப்ளாய்ஸ். இதை எதிர்த்து உங்க சேர்மனே கடிதம் எழுதுனதாக சொன்னீங்க. அது வந்து என்னன்னா 2024 செப்டம்பர்ல சேர்மன் சதீஷ்குமார் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. ட்ரெயின்ஸ் வந்து 40% இன்க்ரீஸ், பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குட்ஸ் ட்ரெயின் 31.40 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சென்ட்ரல் ஜோன்ல மட்டும் கிட்டத்தட்ட 50% வேகன்சி. 50% இருக்கிற எம்ப்ளாயிஸ்ல 50% வேகன்சி இருக்கு. எப்படி ட்ரெயினை ரன் பண்றது, எப்படி பாதுகாப்பா ட்ரெயினை ரன் பண்றதுன்னு சேர்மன் வந்து ரயில்வே பினான்ஸ் மினிஸ்டர் எழுதியிருக்கு. அந்த அளவுக்கு கடுமையான காலியிடம் நிரப்பப்படாத இருக்குது. வந்து இவங்க வந்து உதாரணத்துக்கு இப்ப சதர்ன் ரயில்வே வந்து 9,000 போஸ்ட் நிரப்பணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா இவங்க வந்து 2,000 போஸ்ட் தான் நிரப்பணும். கிட்டத்தட்ட 7,000 போஸ்ட் வந்து நிரப்பாம வச்சிருக்குது. அப்படியே வச்சிருக்கு. லோகோ பைலட் ட்ரெயினை ரன் பண்ணணும்னா லோகோ டிரைவர் வேணும்ல, அந்த போஸ்ட் கூட சேஃப்டி போஸ்ட். அப்படி இருந்தாலும் ட்ரெயினை ரன் பண்ணணும். இல்லைன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து 10 மணி நேரம் 15 மணி நேரம் 12 விபத்துகளை ஏற்படுத்துற மாதிரி ரெஸ்டே இல்லாம பல விபத்துகள் அப்படிதான். ரெஸ்டே இல்லாம வீக்லி ரெஸ்ட் கூட கொடுக்காம லோகோ டிரைவர் வந்து வேலை செய்ய வைக்கிறது. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 லோகோ போயிட்டு வந்து வேகன்ட் இருக்கு. அது ஃபில்அப் பண்ணு சொல்ல வெறும் 400 போஸ்ட் தான் இருக்கு. 200 போஸ்ட் அப்படியே இருந்தா எப்படி வேலை செய்வாங்க? லீவ் ரிசர்வ் கிடைக்காது, ஒரு லீவ்ல போக முடியாது, உடம்பு சரியில்லாம லீவ் போக முடியாது. அதாவது 2 விஷயம். ஒண்ணு என்னன்னா, எந்த புதிய பதிவுகளை உருவாக்குவதற்கு பதிலாக, வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு பதிலாக அதை உருவாக்காம இருக்கிற வேலை வாய்ப்பை அளிக்கிறது. செய்ய வேண்டிய வேலையை என்ன பண்ண 2 விதத்துல. ஒன்று தனியார் கான்ட்ராக்ட் கேஷுவல் வச்சு வேலை வாங்குறது. இன்னொன்று இருக்கிறவங்க
அதிக நேரம் வேலை செய்ய அதிக வேலை பளு அதிகம். இந்த முறையில் இன்னைக்கு வந்து இந்த ரயில்வே தொழில் சிதைந்து வருகிறது அப்படின்னு ஒர்க் ஷாப்ல நீங்க ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியில கூட இன்சென்டிவ் இருக்கிற ஆட்களே அதிகமா வேலை வாங்குறதா நடந்துட்டு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஐசிஎஃப்ல 2024-25 கிட்டத்தட்ட 2951 கோச் வந்து டார்கெட் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 25-26 அது 4386, கிட்டத்தட்ட வந்து 1800 கோச்சுக்கு மேல அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆனா எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்ப 2026-27 4890 கோச் வந்து தொழில்நுட்பத்தினுடைய மாற்றத்தால் அல்ல, ஆனா வேலை கூடுதலாக்குறதுனால பெரிய அளவுக்கு நடக்கல. வெளியே அவுட்சோர்சிங் தனியார் மயப்படுத்துவது இந்த மாதிரி அடிப்படை உற்பத்தியே வந்து தனியார் மயமாக்குற நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. சுத்தி ஐசிஎஃப் சுத்தி இருக்கிற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலே வந்து பிரதான உற்பத்தியே பண்ற அளவுக்கு ஒழுங்கா கொடுக்குறாங்களா? அவங்கள ஒழுங்கா கொடுக்கறதில்ல, அவங்க டிலேவா கொடுப்பாங்க. அதனால வந்து இங்க வேலை ஜாஸ்தியாகும். அதுல 1008 குறைகள் இருக்கும். அந்த உற்பத்தி உற்பத்தி செஞ்சு வந்து இருக்கிற பொருள்லையும் திரும்ப அதை ரீஒர்க் பண்ணணும் நம்ம. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. குவாலிட்டியான உற்பத்தியிலையும் பிரச்சனை இருக்கு. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. பொதுவாக ரயில்வேயில் இருக்கக்கூடிய தொழிலாளி நலனை மையமாக கொண்டு நடத்தப்படல, தொழிலுடைய தரத்தை வைப்பதற்கும் நடத்தப்படல, லாபத்தை குறியாக வைத்து இந்த தொழில் நடத்தப்படுவதால் தனியார் லாபத்துக்கு தான் அது தனியார் லாபத்துக்கு நடத்தப்படுவதால் அது ஒரு சமூக வளர்ச்சி, நாட்டோட வளர்ச்சிக்கு பெரிய அளவுக்கு பயன்படாது. ஆட்குறைப்புக்கு ஐசிஎஃப் பெரிய உதாரணம். வந்தே பாரத் மாதிரி ஒரு புகழ்பெற்ற ரயில வந்து ஒரு உருவாக்கின ஐசிஎஃப்ல இருந்து 4890 கோச் உற்பத்தி இலக்கு அதிகரிச்சிருக்கு. ஆனா அதே தொழிலாளி அதை விட கம்மியாயிட்டே இருக்கு தொடர்ந்து. இப்ப வந்து சாங்ஷன் போஸ்ட் அனுமதிக்கப்பட்ட தொழிலாளர் எண்ணிக்கை வந்து 11,091. ஆனா ஆக்சுவலா இருக்கிறது வந்து 8,740 தான். கிட்டத்தட்ட 2,351 வேகன்சி அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த 2,351 காலியிடங்களுக்கான வேலை அதே தொழிலாளி தான் செய்யறாங்க. கூடுதலா செஞ்சு கூடுதலா இன்சென்டிவ். ஆனா வந்து அவங்க உடல் கடுமையான உடல் வலியிலையும் மன உளைச்சலையும் தான் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னும் பாதி வந்து அவுட் சோர்சிங், அடிப்படை உற்பத்தியே அதையே வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி வெளியிலிருந்து தான் வருது. உற்பத்தி அடிப்படை உற்பத்தியிலிருந்து கிளீனிங் வரைக்கும் கான்ட்ராக்ட். அவ்வளவு கான்ட்ராக்ட் நோக்கம் வந்து கூலியை குறைக்கிறது, சொல்றது தான். அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் இருக்காது. கரெக்டான மாசம் முதல் தேதியில் வருமானத்தை எவ்வளவு குறைக்கணுமோ அவ்வளவு குறைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அரசாங்கம்